ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான காலிஃப்ளவர் வச்சு ஒரு பக்கோடா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இது போல் காலிஃப்ளவரை ஒரு பூ மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி கொதிக்கிற சமயத்தில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பும் இந்த தண்ணியும் சேர்ந்து தண்ணி கொதிக்கிற நிலைமைக்கு வர அளவுக்கு இதை நம்ம ஹீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட தண்ணி சுட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இது போல் வந்து கொஞ்சமாக கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே மூடி வச்சுட்டு போகிறோம். அந்த தண்ணி வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் இல்லை. இப்போ நம்ம மசாலாக்காக 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, ரெட் சில்லி பவுடர் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறதால 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி பிசைய போகிறோம். மறக்காமல் இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா இது போல் இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் எல்லா சைடும் படுற மாதிரி இது போல் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் ஃபுட் கலர் எதுவும் போடலை. இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூளோட கலரே தான். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பத்தலைன்னா லைட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போலவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்தோன்னா நமக்கு அந்த மசாலா வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகாது. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்து வச்சுடுங்க. இந்த பக்கம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட பக்கோடாலேருந்து மசாலா நல்லா ஊறியாச்சு. இந்த பக்கம் எண்ணெயை சுட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா காஞ்சிருக்க எண்ணெயில் இது போல் ஒன்று அந்த காலிஃப்ளவர் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இது போல் பொறுமையாக போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம காலிஃப்ளவர் ஆல்ரெடி வேக வச்சதால் கொஞ்சம் குயிக்காகவே வெந்துடும். ஸோ அதனால் இதை நம்ம ரொம்ப நேரம் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணணும்னு இல்லை. மேலே போட்டிருக்க மசாலாவோட அது குக் ஆச்சுன்னா போதும். இது போல் ஒரு பேட்சாக போட்டு எடுத்து வச்சிங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் போல் இதை நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கனாக்கா இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு இதை நம்ம வேக வச்சுட்டா போதும். ஒரு 2 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நமக்கு வேணும்னாக்கா கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இது போல் ரெசிபிஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.